கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கூடுகை என்று சொன்னார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கோல்டு ஸ்டூடெண்ட் என்று சொல்லுகிறேன். இவ்வளவுதான் உங்க கை தட்டு. நான் நம்பல. இப்படி தட்டுனா நம்மளை பார்த்து போ அப்படின்றவா சாத்தா. நல்லா தட்டுங்களே, கைகளை தட்டு, கைகளை தட்டு. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்தை நான் பாக்கியமாக எண்ணுகிறேன். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனை பார்த்து சொன்னார், நித்தமுடைய சமூகத்தில் நின்று ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள் என்று. நித்தம் தேவனுடைய சமூகத்தில் நின்று ஊழியம் செய்கிற பாக்கியவான்களும் பாக்கியவதிகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு கையை தட்டி தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கணும் நினைப்பேன். ஒரு ஊழியக்காரர், ஒரு ஊழியக்காரி 1000 விசுவாசிகளுக்கு சமம். ஒரு கையை தூக்கித்தான். உங்களுடைய சத்தமே இல்லை. வேற எங்கெங்க விசுவாசி சொல்ற ஒரு அல்லேலியா கூட ஊழியக்காரியும் ஊழியக்காரர்களும் சொல்லாட்டி போச்சு. பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க. பையன் கையை பிடிங்களே சீக்கிரமா. நேரம் இல்லை, எனக்கு ரொம்ப குறுகிற நேரம். கையை பிடிங்களேன். இவ்வளவு சோம்பேறியா இருப்பீங்களா நான் நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. நீ பெரிய டாக்டரேட் முடிச்சிருக்கலாம், பிஹெச்டி பண்ணிருக்கலாம், நிறைய டிகிரிஸ் வாங்கி இருக்கலாம், ரொம்ப டேலண்ட் பர்சனா இருக்கலாம். ஆனா சோம்பேறின்னு ஒண்ணு இருந்தா நீ ஒன்னையுமே செய்ய முடியாது. வாழ்க்கையில ஆம்பளை சோம்பேறியா இருக்கிறதும் பிடிக்காது, பொம்பளை சோம்பேறியா இருக்கிறதும் பிடிக்கவே பிடிக்காது. பக்கத்துல கை இன்னைக்காச்சும் கொஞ்ச நேரமாச்சும் சுறுசுறுப்பா இருந்துருங்க. இந்த இல்லாட்டி இந்த அம்மா மைக்க தூக்கியே வீசிரும் போல. பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அழைப்பினை கொடுத்த மரநாதா திருச்சபையின் தேவ மனிதரும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவரும் இவ்வளவு மரங்களை விருட்சங்களை எழுப்பி அவைகள் பூக்கும்படி, காய்க்கும்படி, கனிக்கும்படி குடும்பமாக விருட்சங்களாக மாற்றி அழகு பார்த்து உட்கார்ந்திருந்து தன்னுடைய அறுவடையை கண்ணூலால் கண்டு கொண்டிருக்கிற அன்பு தகப்பனார் ஜோசப் ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். நான் அழுது கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரே ஒரு விதை, ஒரே ஒரு விதை நாங்குநேரி பட்டணத்திலே பூமியிலே வந்தது. அந்த ஒரு விதையினுடைய பயனும் பலனும் தான் உங்களை எல்லாம் கர்த்தர் அறுவடையாக, அறுவடையாக, அறுவடையாக ஆனந்தமாக பார்க்க வைத்ததே ஒரே ஒரு விதை. அல்லேலூயா சொல்ல மாட்டிய? அல்லேலூயா. அப்பா, ஒரு விதைக்கே இவ்வளவு பலன் என்றால் திரும்பி பார்த்து சொல்லுங்க, எத்தனை விதைகள் இந்த கேம்பஸ்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். உலகத்தை அசைக்கலாம், தேசத்தை அசைக்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஒரு பெண் எழும்பினால் ஒரு குடும்பம் எழும்பும், ஒரு குடும்பம் எழும்பினால் ஒரு சபை எழும்பும், ஒரு சபை எழும்பினால் ஒரு சமுதாயம் எழும்பும், ஒரு சமுதாயம் எழும்பினால் ஒரு தேசம் எழும்பும். கையை தட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் 40 நிமிஷம் சொன்னாங்க. நான் கேரளாவில் 3 மணி நேரம் பேசுறவா. அதனால கேரளாவில் 3 மணி நேரம் பேசினா நல்ல பிரசங்கியாரு. மார்நாதா திருச்சபையில் 40 நிமிஷம் பேசினா தான் நல்ல பிரசங்கியாரு. அது எனக்கு தெரியாது. ஆவியானவர் வர சொன்னாரு. உங்களை எப்போ போக சொல்றாரு எனக்கு தெரியல. இப்ப நினைப்பாங்க ஜெபக பிரேயர் கனிஸ் அப்பா பயமா இருக்கேன். அல்லேலூயா. மேடையை அலங்கரித்திருக்கிற தேவனுடைய தாசர்களுக்கு எல்லாருக்கும் இயேசு மாறாதவர் ஊழியத்தின் சார்பிலும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எல் ஷடாயின் தெய்வம் உங்கள் ராஜரிக பணியை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக, அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. மேடையில் உட்கார்ந்திருக்கிற எல்லாருமே பயங்கரமான பைபிள் ஸ்காலர்ஸ். ஹல்லேலூயா. என்னுடைய கணவரும் ஏகப்பட்ட பட்டங்களை தியாலஜியில் முடிச்சிருக்கிறார். எனக்கிட்ட பட்டமும் இல்லை, சட்டமும் இல்லை. ஒருவரை நம்பி வந்திருக்கிறேன். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பட்டங்களுக்கு மேல் பட்டங்கள் பெற்ற
பாரினிலே உதித்தவர், அவர் வந்தால் விடுதலை. ஒரு ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, பட்டம் இல்லையே, சட்டம் இல்லையே, கவலைப்படாத, நீ ஜீரோ தான். உனக்குள்ளே ஒரு ஹீரோ உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் தான் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாரும் நல்ல அபிஷேகத்தில் ஒரு நிமிஷம் நிறைஞ்சு நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஒருவர் கூட கண்ணை திறக்க கூடாது. நான் சொன்னேன், ஒரு விசுவாசி அல்ல, ஒரு தேவ மனுஷி, ஒரு தேவ மனுஷன் 1000 விசுவாசிகளுக்கு சமம் என்றால், 1000 விசுவாசிகள் சேர்ந்து கைதட்டி துதித்தால் எப்படி இருக்குமோ அப்படியே உங்கள் ஆர்ப்பரிப்பு, உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் கிருபை இறங்கி வருவதாக. ஒன்றுமில்லை என்று சொல்லாதே, உனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். ஒரு தேசத்துக்கு ஒரு தெபோராள் என்றால், ஒரு சிசேராவுக்கு ஒரு யாகேல் என்றால், ஓ ரபஷல ரபா, ஒரு யூத குலத்திற்கு ஒரு எஸ்தர் என்றால், தேங்க்யூ லார்ட், உலக ரட்சகரை பிரசவிக்க ஒரு மரியாள் என்றால், அதில் நீங்களும் ஒருவர் தானே, அதில் நீங்களும் ஒருவர் தானே. கையை தட்டி 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 துதிங்க. முத ஆண்டவரை துதிக்க. Hallelujah, hallelujah, hallelujah. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேர். சொல்லுவோமா? உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேர். அழைத்தீரே உம் சேவக்கு என்னை கண்களை மூடுங்க எல்லாரும், எல்லாரும். அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே.
சித்தம் செய்வதுதானே. வாழ்வது உமக்காக, சாவது உமக்காக, உயிரோடு இருப்பது உமக்காக, உமக்காக. The Holy Spirit, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. காலியான பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் இப்பொழுது நிரம்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீ வந்தாய், வெறுமையாய் போவதில்லை. ஒரு தரிசனம் புதுப்பிக்கப்படலாம். ஷாலா ரத்தனாரா பாபா, எறும்புக்கு கூட ஒரு தரிசனம் இருக்கிறது. சீனி டப்பா எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடித்து அதை எடுக்கிறது. உனக்கு என்ன தரிசனம் கொண்டு வந்தாய்? தரிசனம் கரிசனை இல்லாத ஊழியம் அது தரிசு நிலம். கவலையோடு வந்தாயோ மகளே, ஊழியத்தை செய்ய வாய்ப்பில்லை என்று வந்தாயோ, வாய்ப்பு உன்னை தேடி வராது. வாய்ப்பை நீ தேடணும், வாய்ப்பை நீ தேடணும். முழங்கால் படியிட ஒருவருக்கும் வாய்ப்புகள் வாசலை தட்டி கொண்டு வரும். ஷாலா ரத்தா நிமா ரக்கபோ. Thank you Lord, thank you Jesus. Hallelujah, hallelujah. உங்க காலியான ஜாடி அப்படியே கொடுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் அது என்னுடைய காலியான பாத்திரத்தை நிரப்பி, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட தான் நான் வீட்டுக்கு போகணும், என் கிராமத்துக்கு போகணும், என் பட்டணத்துக்கு போகணும், என் தெருவுக்கு போகணும். வேதனை முள்ளும் கல்லும் நிறைந்த என் குடும்பத்துக்குள்ளே ஒரு தரிசனம் உணவு. Jesus Lord, hallelujah. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாம் வாயை திறந்து, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். எல்லா கரங்களை நெஞ்சில வச்சு வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்துமபாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்துமபாரத்தை தாருமையா, அபிஷேகத்தாலே நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் ஒரே ஒரு வாழ்க்கை. There is only one life. Soon it will be past. சீக்கிரமாய் கடந்து போகிற வாழ்க்கை. அப்பா, நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உங்க அன்புக்கு ஈடு இல்லப்பா, ஈடு இல்ல. எங்கள் அப்பா ஜோசப் ஐயாவை குறித்த அன்பை சொன்னார்களே, உங்க அன்பை அவருக்குள் பாய்ச்சினதினாலே தானே எங்க அப்பாக்குள்ள அந்த அன்பு வந்துச்சு. ராதா தேசத்தோ உமக்கு நன்றி. பொல்லாத சத்துருக்கள் ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், வேதாகம கல்லூரிக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், சத்தியத்துக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளை மனமடிவாக்கி கொண்டிருக்கிற எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை, சபிக்கப்பட்ட ஆவிகளை துருபதேச
சாவிகளை வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால் சபித்து கட்டி நிர்மலமாக்கி தேவ ஜனத்தை விட்டு வெளியே போ என்று சொல்லுகிறேன். வெளியே போ. The name of Jesus, Lord. அடிமையை மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். எத்தனை பேர் கர்த்தருக்குள் சந்தோஷம்? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. தூங்குற எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுவோம். தூக்கத்துல கூட மாரநாதா பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அல்லேலியா சொல்லி கொடுத்துருக்காங்களே. கையை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். பாரியா, கையை தட்ட மாட்டேங்க. ஹல்லேலூயா. ஆமா, சுருக்கமா என்னுடைய அனுபவ சாட்சியோடு கர்த்தருடைய வார்த்தையை சீக்கிரமா பேசி முடிச்சு. நீங்க கேட்காத பிரசங்கம் கிடையாது, நீங்க சொல்லாத பிரசங்கம் கேட்காது. இதுல இருக்கவங்க எல்லாம் பயங்கர பிரசங்கியார்கள் எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட எனக்கு ஒரு சீட்டு விழுந்ததுனால நான் வந்துட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படும். உங்கள் மத்தியில் பேசுகிற நான் ஆதியிலும் கிறிஸ்தவள் அல்ல, ஜாதியிலும் கிறிஸ்தவள் அல்ல. பாரம்பரியமாக இந்து குடும்பத்தில் பிறந்து இந்து மத சடங்காச்சாரத்தின்படி வளர்க்கப்பட்டவள். என் தகப்பனாருடைய பெயர் பரமசிவன். பரமசிவத்திற்கு மகளாக பிறந்த நான் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து பரமன் இயேசுவை பறைசாற்ற தொடங்கினது எப்படி என்று சொல்லத்தான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். எனக்கே நேரம் இல்லை. நான் சொல்லு அல்லேலியா சொல்லு சொல்லுன்னு சொல்ல மாட்டேன். ஊழியக்காரிகளே நீங்களா ஒரு அல்லேலியா போடுங்களேன். நான் கேரளாவிலே பிறந்து வளர்ந்தவர். என் தகப்பனார் ஒரு ஆபீசராக, என் தாயார் ஒரு நர்ஸாக, 5 பெண் பிள்ளைகளோடு ஒரு ஆண்மகனோடு நான் பிறக்கப்பட்டேன். ஒரு அறை முழுவதும் 30 முக்கோடி தேவர்களை வைத்து பூஜித்த குடும்பத்தை சேர்ந்தவள் நான். கந்தர் சஷ்டி படிக்கும்படி, ராமாயணத்தை கற்றுக்கொள்ளும்படி, இந்திய இதிகாசங்களை கற்றுக்கொள்ளும்படி 30 முக்கோடி தேவர்களுக்கு முன்பதாய் 121 தோப்பு கர்ணங்களை போட்ட ஆச்சார குடும்பத்தை சேர்ந்தவள் நான். ஆனால் கருணாகரனாக தெய்வம் இரட்சகராக ஆண்டவர் என்னையும் தொட்டார். அதற்காக தேவனை துதிக்கிறேன். என் தகப்பனாருக்கு விரோதிகள் எழும்பினார்கள். பில்லி சூனியம் செய்வினையினாலே என் தகப்பனார் சம்பாதித்த எல்லா சொத்தையும் இழந்தார். வியாதி, பிரச்சனை, போராட்டம். நேரத்தை கருதி நான் சுருக்குகிறேன். எல்லாம் தோன்றின பொழுது மரணத்தோடு என் குடும்பம் போராட ஆரம்பித்தது. ஜோஷியத்தை நம்பினார், ஜோஷியம் கைவிட்டது. மாந்திரிகத்தை நம்பினார், மாந்திரியம் கைவிட்டது. மனிதர்களை நம்பினார், மனிதர்கள் கைவிட்டார்கள். பணத்தை நம்பினார், பணம் கைவிட்டது. உலகத்தின் பொருளை நம்பினார், எல்லாம் கைவிட்டது. தமிழ்நாட்டில் புனித ஸ்தலம் என்று சொல்லுகிறார்களே, அங்கு போய் நீராடினார், வாழ்க்கையில் புனிதம் கிடைக்கும் என்று சொன்னால், கங்கையிலும் காவேரியிலும் புனிதம் இல்லாத பொழுது அங்கே நீராடுகிற மனிதனுக்கு ஏதம்மா புனிதம்? புனிதம் இல்லாமலே, கர்மவினை தொலையாமலே என் தகப்பனார் திரும்பி வந்தார். 1984 வருடம் அதிகாரியான என் தகப்பனார் சொன்னார், உலகத்தில் உண்மையுள்ள ஒரு தெய்வம் இல்லை. உலகத்தில் உண்மையுள்ள ஒரு தெய்வம் இருந்திருந்தால் நான் கையெடுத்த 30 முக்கோடி தேவர்களும் எனக்கு வாழ்வளித்திருப்பார்கள். உலகத்தில் மனிதனுடைய வாழ்வை கொடுக்கவோ கண்ணீரை துடைக்கவோ யாருக்கும் சக்தி இல்லை. ஆகவே இந்த உலகத்தில் வாழ்வதை விட குடும்பத்தோடு தற்கொலை செய்ய முடிவெடுத்தார். ஆனால் மனிதனுக்கு வாழ்வளிக்கிற இயேசு ஆயா உயிரோடு இருக்கிறார் சொல்லுங்களேன். பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க, நீங்க உயிரோடு இருக்கீங்களா? அல்லேலூயா. மேல இழுத்து விடுற மூச்சு கீழே போகாட்டி போச்சு. அவர் உயிரோடு இருப்பதினால் நாம் உயிரோடு இருக்கிறோம். 28 ஆண்டுகளுக்கு பின்பு கணவனோடு பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு அழகாய் வந்தீர்களே, அவர் உயிரோடு இருந்ததினால். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனிதன் கேரளாவிலே பாலக்காட்டு பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். ஒரு தேவனுடைய மனிதர், என் தகப்பனாரோடு வேலை பார்க்கிற ஒரு கிறிஸ்தவ அதிகாரி எங்களை அழைத்தார். எங்கள் அப்பா சொன்னார், கிறிஸ்தவ ஆலயத்துக்கு நான் வரமாட்டேன், என் தாயார் வர மறுத்து விட்டார்கள். நானும் என் சகோதரன், உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறோம், சகோதரர் டென்சிங் டேனியல் என்னுடைய சொந்த சகோதரர்.
அவரும் நானும் மற்றும் என் தங்கைகளும் அந்த ஆலயத்திற்காய் கடந்து சென்றோம். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருந்தார்கள். இயேசு என்றால் யார் என்று தெரியாது, வேத புஸ்தகம் என்றால் என்ன என்று தெரியாது. கிறிஸ்தவம் என்ற மனுஷன் கண்களை மூடினார், ஜெபிக்க ஆரம்பித்தார், தீர்க்கதரிசனம் சொன்னார். அல்லேலூயா. இந்த கூட்டத்திலே தேவனை அறியாத ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தை ரட்சிக்கத்தான் இயேசு என்னை தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு அனுப்பினார். அந்த இழுக்கிறது எதுக்குன்னா நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லணுங்கிறதுக்காக. அந்த சூத்திரம் எல்லாம் தெரியாம உட்கார்ந்து இருக்கீங்களே. அல்லேலூயா. நான் கண்ணை விழித்து பார்த்தேன், எத்தனையோ குடும்பங்கள் வந்திருக்கும், நான் மட்டும் தானா என்று. ஆனா இயேசுவின் நாமத்தில் பிசாசு அடங்கிக் கொண்டிருந்தது, வியாதிகள் சுகமடைந்து கொண்டிருந்தது. தேவ மனிதன் அநேக பெயர்களை சொல்லி அழைத்துக் கொண்டிருந்தார். நான் சிந்திக்க ஆரம்பித்தேன், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தவர் அல்ல, உயிரோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் நான் எலிசபெத்துக்கு மகளாக பிறக்கல, இயேசுதாசுக்கு மகளா பிறக்கல, ஆபிரகாமுக்கு மகளா பிறக்கல. எனக்கு விசுவாசம் வருவதற்கு எங்க அப்பா பேர் என்ன? என்னைய மறந்தாலும் எங்க அப்பாவை மறந்துடாதுங்க. பரமசிவன். வீட்டிற்கு போனோம். கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை. என் தகப்பனையும் தாயையும் வலுக்கட்டாயமாக அழைத்துக் கொண்டு அந்த ஆலயத்துக்காய் வந்தோம். என் தகப்பனார் ப்ரமோஷனுக்காக, வேலை உயர்வுக்காக பணத்தை இறைத்து 30 கோடி தேவர்களை கையெடுத்து தோற்று போய் தற்கொலைக்காய் முயற்சித்த அந்த நேரம் தூரமாய் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருந்தார். தேவ மனுஷன் கண்களை மூடினார், ஜெபிக்க ஆரம்பித்தார், தீர்க்கதரிசனம் சொன்னார். யார் அந்த பரமசிவன்? கர்த்தர் உங்களை தொடுகிறார், பில்லி சூனிய கட்டை உடைக்கிறார், உங்களுக்கு வேலையிலே ப்ரமோஷனை கொடுக்கிறார். உங்களுக்கு எம்பிட்டு பொறாம. எங்க அப்பாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா, நீ உங்களுக்கு கிடைச்சா இந்நேரம் அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் தகப்பனார் எழுந்து கண்ணீரோடு முழங்கால் படியிட்டு அழ ஆரம்பித்தார். தமிழ்நாட்டை சேர்ந்த இவருக்கு கேரளாவில் வாழ்கிற என் வாழ்க்கை எப்படி தெரியும்? அப்படி என்று சொன்னார். இவர் சொல்லுகிற இயேசு, இவர் சொல்லுகிற இயேசு, இவர் சொல்லுகிற இயேசு, இவர் சொல்லுகிற இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். பையகத்துல கையப்படி சொல்லுங்க, அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலமே பொய்யடா, காற்றடித்த பையடா, வெந்த சோறு நொந்தகாய் போட்டடைச்ச பையடா, மாயனார் செய்த மண்பாண்ட ஓடுடா, கீழே ஓட்டா டம்முன்னு போகுண்டா. பக்கத்துல சொல்லுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கீங்க, அழகான சேலை. என்ன பார்த்து கையவே கூட பிடிக்க மாட்டேங்க, சண்டைக்கார ஊழியக்காரிகளா இருக்கீங்களே. அல்லேலூயா. அழகான சேலை. உங்க ஹஸ்பண்டுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களை அழகா ராணி மாதிரி நல்ல துணி மாத்தி சூப்பரா உங்களை கூட்டிட்டு வந்து இறக்கிட்டு அப்புறாணியா உட்கார்ந்து இருக்காங்க பாரு. பாஸ்டர்மாரெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் தகப்பனாரை அழைச்சு முழங்கால் படியிட்டு அழ ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாதாரண பரமஸ்வையா முழங்கால்கள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பதாக மகான்கள், புத்திமான்கள், அறிஞர்கள், மாமேதைகள், சமீந்தார்கள், விராஸ்தார்கள், கலெக்டர்கள், அரசியல்வாதிகள் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும். ஏனென்றால் அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படும்படிக்கு ஒரு நாமம் அருளப்படவில்லை, அருளப்பட போவதும் இல்லை. என்னை கொண்டு நாங்கினேரி பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு நீங்க மட்டும் மைக்க கொடுத்துட்டு வந்துருங்க, நான் பேசிட்டு வருவேன். கர்த்தர் தைரியம் கொடுத்துட்டாரு. அவர் எனக்கு என்னை உலகத்தில் இருப்பவனிலும் உங்கள் இருக்க ஒரு பூனையை கண்டா பயம், நாயை கண்டா பயம், ஒரு சாட்சி சொல்ல சொன்னா பயம், ஒரு பாட்டு பாட சொன்ன ஒண்ணுக்குமே லாயக்கில்லப்பா. நானும் பயந்தவளாகத்தான் இருந்தேன். ஆனால் பயப்படாதேன்னு 360க்கு மேலாய் சொன்ன ஒருவர் என்னை ஆளுகை செய்ய பொழுது என் பயம் தூக்கி எறியப்பட்டது. ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். ஒரு சின்ன ஹேங்கி கர்ச்சிப் வாங்கினா கூட என் ஹஸ்பண்டோட தான் வெளியில போவேன். ஆனால் ஊழியன்னு வந்துருச்சுன்னா
யார் கூடயும் போக மாட்டேன், இயேசுவோட தான் வருவேன். ஒரு அல்லேலியா சொல்லுங்களே. எந்த ஊருக்கு தனியா போனாலும் போயிருவேன். அந்த தைரியம் உங்களுக்கு வரணும். என் தகப்பனாரை அழைத்தார், செபித்தார். ஐயா இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களா? எங்க அப்பா பயங்கரமான ஆளு, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சா தான் ஏற்றுக்கொள்வேன். சரி ஐயா, 3 வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுப்பார் என்று சொன்னார். என் தலையிலே கை வைத்தார். 16 வயது எனக்கு. என் பொட்டை அளித்தார், என் விபூதி அளித்தார். அவர் சொன்னார், உன்னையும் தேவன் தேசமெங்கும் கொண்டு போய் வல்லமையான கருவியாய் மாற்ற போகிறார் என்று சொன்னார். எனக்கு நடக்கும் என்று தெரியவில்லை. சொன்னவர் அதிகாரம் உடையவர். He is almighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள எல் ஷடாய். ஆமென். எவ்வளவு பெரிய ஆண்டவரை கூட வச்சுட்டு சும்மா அந்த புலி மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க பாரு. அல்லேலூயா. சோம்பேறியா உட்கார்ல, ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. எனக்குள்ள ஒருவர் இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக வீட்டிற்கு போனோம், கதவை அடைத்தோம். பிராணம் இருந்தது, பகவத்கீதை இருந்தது, வேத புஸ்தகம் மட்டும் எங்கள் பூச்சி அறையில் இல்லாது இருந்தது. அந்த 3 நாள் கேட்ட இயேசு என்ற வார்த்தையை உச்சரிக்க ஆரம்பித்தோம். இயேசு என்ற கூப்பிட்ட மாத்திரத்தில் பரமசிவத்தின் மொத்த குடும்பத்தையும் கர்த்தர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஒரே நாள் பகலிலே கர்த்தர் அபிஷேகித்தார். ஒரே நாள் ராத்திரி 1984 வருடம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு மொத்த குடும்பத்தையும் ஒரே நாளை ரட்சித்தார், ஒரே நாளை அபிஷேகித்தார். 3வது வார கடைசியிலே கர்த்தர் சொன்னபடியே என் தகப்பனார் வேலையிலே உயர்த்தப்பட்டார். வறுமை மறைந்தது, கண்ணீர் மறைந்தது, துக்கம் மறைந்தது. பக்கத்தில் சீக்கிரம் கையை பிடிங்க, கையை பிடி, எனக்கு நேரம் போயிருது. அல்லேலூயா. அல்லே ஒருத்தர் கையை பிடிச்சேன், சீரழிவு. இந்த அம்மா வேற கையை பிடி. கொஞ்சம் ஐக்கியம் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு கையாச்சும் வரட்டும் தான் அந்த கையை பிடிக்க சொல்றேன். அல்லேலூயா. சொல்லுங்க. சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்தம் நிறைவேற்ற கையவே பிடிக்காம ஆமேன்கிறீங்களா? என்னையவே ஏமாத்துறீங்க. அப்ப கர்த்தரை எப்படி டேரா போடுங்க? கையை பிடிங்க. சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்தம் நிறைவேற்றாமல் இருப்பாரா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் மனம் மாற ஒரு மனுஷன் அல்லவே. அல்லேலூயா. உனக்கு சொன்னதை செய்யும் அளவு வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. எனக்கு சொன்னதை செய்யாம, என் ஊழியத்துக்கு செய்யாம, என் திருச்சபைக்கு செய்யாம, என் சுவிசேஷ ஊழியத்துக்கு செய்யாம, என் மிஷனரி ஸ்தாபனத்துக்கு செய்யாம, மாரநாதா பைபிள் காலேஜுக்கு கர்த்தர் செய்யாம, இந்த நாங்குநேரியில, சென்னையில, மதுரையில, திருநெல்வேலியில, பாளையங்கோட்டையில இருக்கிற எந்த ஆசாரி எனக்கு பெட்டி செய்ய மாட்டான். பெட்டின உடனே மோத்த பாரு பயத்தை. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு சொன்னதை புடிங்க பாருங்க. உனக்கு பெட்டி செய்ய மரமே கிடைக்காது. கிட்னி ஃபெயிலியர் ஆகட்டும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகட்டும், மூளையில பிரச்சனை, அது மருத்துவர் தானே சொன்னார். கர்த்தர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். கையை தட்டு 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 துதிங்க. அல்லேலூயா. போன வாரம் முழுசு என்னால எழுந்திருக்க முடியாது. நேற்று இல்ல கார்ல ஏறி உட்கார்றவரை எழுந்திருக்க முடியாது. இன்னைக்கு நிக்கிறேன் என்றால் மருத்துவர்கள் நிக்க கூடாது என்று சொன்னார். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நில்லுன்னு சொல்றார். யாரு ஜெயிச்சது? சத்தமா சொல்லுங்க. யாரு ஜெயிச்சது? கர்த்தர் ஜெயிச்சிட்டாருங்க. கர்த்தர் ஆசீர்வதித்தார், பலப்படுத்தினார். 92வது ஆண்டிலே வேத கலாசால் படித்த நல்ல ஊழியக்காரை கர்த்தரை கணவனாக கொடுத்தார். 2 ஆண் மக்களை கொடுத்திருக்கிறார், ஒரு நல்ல மருமகளை கொடுத்திருக்கிறார், நல்ல பேர பிள்ளையை கொடுத்திருக்கிறார். நான் பாட்டி என்பதவே மறந்துட்டேன். அல்லேலூயா. கண்ணாடியை பார்த்து சாத்தான் சொல்லுவான், பாட்டி பார்த்து பேசுமா. எப்போ நீ என்ன பாட்டி, நான் ஒரு பியூட்டி. அல்லேலூயா. 90 வயசு சாராள் பாட்டியா, புன் சிரிப்புடைய ஈசாக்கை டெலிவரி பண்ணினாலே அவ என்ன பாட்டியாயா? பாட்டியான்னு கேட்டேன். பக்கத்துல கையப்பிடி சொல்லுங்க. 24 வயசை வச்சுக்கிட்டே உம்முன்னு பாட்டி மாதிரியே இருக்கிறிய. உன் மூஞ்ச பாரு,
எப்படி ஊழியத்தை செய்வ, எப்படி ஆத்தும ஆதாயம் செய்வ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா என் கால்களை மான்களின் கால்களை போல உம்மாலே ஊழியத்துக்கு வந்த பெண்ணுங்கிறத மறக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் தகப்பனார் என்ன இன்னைக்கு தான் உங்களை பார்க்கிறேன், அழுது கொண்டே பார்த்தேன். பெண்களுக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுத்து அவர்களும் படிக்க நான் சொல்லுகிறேன். பிரபாஸ்ரமார்களுக்கு சொல்லுகிறேன், சகோதரிகள், அங்க அடையாளங்களில் ஆண் பெண் என்ற மாற்றத்தை தவிர தேவன் 2 பேருக்கும் கிருபை அளித்தார். ஒரு அல்லேலூயா. 2 பேருக்கும் அபிஷேகம் கொடுத்தார், 2 பேருக்கும் ஊழியம் கொடுத்தார். அது வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் அது கர்த்தருடைய ஊழியம் தான். கவலைப்படாதீங்க கணவர்மார்களே, போதகர்மார்களே. உங்கள் மனைவிக்குள் ஒரு விசேஷம் இருக்கதை நீங்க கண்டுபிடிச்சா நீங்க தான் பெரிய சயின்டிஸ்ட். அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதான்னு பாரு. சயின்டிஸ்ட்னு சொல்லியிருக்கேன் நான். அல்லேலூயா. அப்துல் கலாமே நீங்க தான். அவ விசேஷத்தை 50 வருஷம் ஆகி என்னால கண்டே பிடிக்க முடியலையே. அல்லே 50 கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து அதே புளிக்குழம்பு தான். ஒரு விசேஷத்தை ஆனால் நீங்க ஸ்ட்ராங்கா தானே இருக்கீங்க. அல்லேலூயா. எங்க ஐயாவுக்கெல்லாம் சீரகம் தீர்ந்துருச்சுன்னா சோம்புல ரசம் வச்சு கொடுத்தேன். எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. இது குறைஞ்சிருக்காரா? ஒரு இம்மி குறையல. அந்த அபிஷேக ரசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை படிக்கலாம், நேரம் அதிகமாய் கொண்டிருக்கிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலிருந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். எல்லாம் நிமிர்ந்து உட்காரலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு அல்லேலூயா. இங்கே உட்கார்ந்து ஆண்டவரே, நான் எனக்குன்னு ஆவியானவர் சொன்னீர், இந்த பிரசங்கத்தை தான் எடுத்துருப்போன்னு சொன்னீங்க. அதை பத்தி 2 மணி நேரம் ஓடி இருக்கு, ஒரு வார்த்தை கூட அதுக்கு கன்ஃபார்மா எதுவும் வரலையேன்னு ஒரு கலக்கத்தோட உட்கார்ந்துருந்தேன். உடனே ஒரு வீடியோ ஓடிச்சு, ஒரு கோதுமை மணி நான்கு நெருக்கி வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கோதுமை மணி நாங்க அல்லேலூயா. என் கணவர்கிட்ட சொன்னேன், இத சம்பந்தமா தான் நான் வார்த்தை எடுத்திருக்கிறேன். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை தரும். பக்கத்துல சொன்னீங்க சாகணும். என்னடா இவ்வளவு நேரம் ஸ்டூடெண்ட் எல்லாம் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு போதகரெல்லாம் பேசினாங்க. இந்த அம்மாவை மதுரையில இருந்து கூட்டு வந்து சாகணுங்குது. பக்கத்துல கைய பிடிங்க, சாக மாட்டீங்க, கைய பிடிங்க. நீ சாகணும். விசுவாசி வாழ்க்கை அல்ல ஊழியக்காரன் வாழ்க்கை, விசுவாசி வாழ்க்கை அல்ல ஊழியக்காரி வாழ்க்கை, விசுவாசியோட வாழ்க்கை அல்ல சீஷனுடைய வாழ்க்கை, விசுவாசியோட வாழ்க்கை அல்ல சீஷியோட வாழ்க்கை. எப்போதாவது விசுவாசிக்கிறவன் விசுவாசி, எப்பொழுதும் விசுவாசத்திலே வாழ்கிறவன் சுவிசேஷகன். அல்லேலூயா. சாகனம். கலை கூட்டத்தில் பிரிக்கப்பட்டு பதரை அக்கினிக்கு அனுப்பி அம்பாரத்தில் சேர்க்க அழைக்கப்பட்டவர்களே. ஒரு அல்லேலூயா. கரை
உலகத்திலிருந்து கரையில்லா வாழ்க்கையில் பிரித்தெடுக்கப்பட்ட எக்லிசியாவின் கூட்டமே, ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அழைத்தவரின் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்ட ராஜரிக கூட்டமே, பரிசுத்த ஜாதியே, சொந்த ஜனமே, கையை தட்டு. நல்ல 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விகற்பமான ஜாதி, வித்தியாசமான ஜாதி, ஓ பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி. விசுவாசிகளிலேயே விசுவாசிகளுக்குள்ளே எலெக்ஷன் வச்சு செலக்ட் ஆனவர்கள் ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. சிலுவை சுமப்பதல்ல, சிலுவையோடு மரிப்பது. அல்லேலூயா. தோளிலே சிலுவை சுமப்பதல்ல, இதயத்திலே இயேசுவை சுமக்கிறவன் சீஷன். இதயத்திலே இயேசுவை சுமக்கிறவன் சீஷியாக மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்பொழுதாவது இயேசுவின் மார்பை பார்ப்பவன் சீஷன் அல்ல, சீஷி அல்ல. எப்பொழுதுமே தேவனுடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறவன் சீஷன். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. எப்பொழுதாவது பின்பற்றுகிறவன் சீஷன் அல்ல, எப்பொழுதுமே பின்பற்றுகிறவன் சீஷன். ஒரு ஆமீன் சொல்லுங்களே, ஒரு ஆமீன் சொல்லுங்களே. அமாவாசையானா நமக்கு ஒரு குணம் இருக்கு, பௌர்ணமியானா ஒரு குணம் இருக்கு, சேலை எடுத்தா ஒரு குணம் இருக்கு, சேலை எடுக்காட்டி ஒரு குணம் இருக்கு. பக்கத்தில் பார்த்த ஊழியக்காரிகள்லாம் சொல்லுங்க, போன மாசம் கூட நீ அப்படித்தானக்கா இருந்த. அல்லேலூயா. உனக்காகவே பாஸ்டர் ஜெபிக்க முடியாது, ஊழியத்துக்காக ஜெபிக்கணும் இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. கோதுமை படைக்கப்பட்டதற்கு 2 விதமான காரியங்கள். சாக வேண்டும் என்பதின் அடையாளம் உன்னுடைய சுய மேனியை வெறுத்து பரலோக மேனியை அடைய வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் உதாரணமாய் சொன்னது கோதுமை மணி. ஒரு அல்லேலூயா. ஒன்று, கோதுமை படைக்கப்பட்டதின் காரணம் உணவாக மாறி வேற ஒருவரின் உயிரை வளர்ப்பதற்கு கோதுமை மணி சாகணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ வாழ உன்னை அழைக்கல. பக்கத்துல கையை பிடிங்க. நீ நினைச்சிட்டு இருக்கையா நீயும் பொண்டாட்டி புருஷன் பாஸ்டரும் குடும்பமும் வாழ்ந்துகிட்டே நல்ல கார்ல ஆடியில பாடியில தாடியில போய்கிட்டு இருக்கலாம் நினைக்காத. ஊழியக்கான அழைச்சது எதுக்காக? நம்முடைய பிரயோஜனத்துக்காக அல்ல, அழிந்து போற உயிர்களுக்கு உயிர் கொடுக்கும்படியாய் கோதுமை மணியாக நீயும் நானும் சாகணும். சாகுறேன்னு சொல்றவங்களா கையை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. பின்னால யாருமே தட்டல, பின்னால யாருமே தட்டல. நான் செத்தால் பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. உணவாக மாறி மற்றவருடைய உயிரை காப்பாற்றுகிற கோதுமை மணியாக ஆத்துமத் பாரம் தாரும் ஐயா. அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் மன்னா. வாயிலேயே வட சுடாத, சொல்லில் அல்ல செயல் செயல் என்று பேசினார்களே. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தியரியில கிடையாது, பிராக்டிக்கல். பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, பயிற்சி பயிற்சி பயிற்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கண்ணால பார்த்து பயிற்சி அடைத்தேன். நானும் கோயம்புத்தூர்ல ஒரு வேதாகம பெத்தேல் ஸ்பார்க்கிங் பைபிள் காலேஜில் தீப்பொறி வேதாகம கல்லூரியிலே 2 ஆண்டுகள் படித்து 1 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தேன். யோபு ஞானப்பிரகாசம் ஐயா அவருடைய மனைவியோடு கூட பல 3 ஆண்டுகள் நடந்தவள். அவர்களை பார்த்து ரெஸ்ட் REST ரெஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத ஒரு ஊழியக்காரி. கரங்களை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஆதிவாசிகள், நரிக்குறவர்கள், ஜெயில் மினிஸ்ட்ரி, நாம் பார்க்காத ஊழியமே கிடையாது. அவர்களை பார்த்ததினாலே அந்த அச்சடையாளங்கள், அந்த அந்த மாதிரிகள், அந்த அடிச்சுவடுகள் எனக்கும் ரெஸ்ட் என்கிற அந்த வார்த்தையை மறக்க பண்ணது. தேரியை படித்தே ஆனா பிராக்டிக்கலில் வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. 2வது, விதையாக மாறி தன் இனத்தை பெருக்க வேண்டும். இந்த 2 காரணங்களும் நிறைவேறினா, ஒன்று உயிரை காக்கணும், தன் இனத்தை பெருக்கணும். இந்த 2 காரியம் நடக்கணும்னா உன் சுய சாயலை இழக்கணும். சொல்லுங்க பக்கத்துல, உங்களுக்கு எனக்கு ஒரு சாயல் இருக்கு. திடீர்னு அமைதியா இருப்போம், சபைக்கு வரும்போது சாந்த குமாரியா இருப்போம், வீட்டுக்கு போனோடனே
சீக்கிரமா சொல்லுங்க. வீட்டுக்கு போனோடனே சண்டகுமாரி, கோயிலுக்கு வந்தவன சாந்தகுமார். ஒருத்தர் ரொம்ப சிரிக்காங்க, பாதிப்பு எங்கேயோ நடந்திருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு ஜெபம் கேட்கப்பட்டது. சிஸ்டர் சிரிக்குது. வீட்டில சாந்தகுமார், வெளியில சாந்தகுமார், வீட்டில அல்லேலூயா. கோயிலிலே ஒரு குணம், வீட்டிலே ஒரு குணம். அந்த குணத்தை சாக்கடைய மாற்றத்தான் ஆண்டவர் சிலுவையிலே தம் உயிரை தத்தம் செய்து உங்களுக்கு அந்த கோதுமை மணி பயிற்சி அளித்து காட்டினது. பிராக்டிக்கலாய் சிலுவையிலே அந்த மணி மரித்ததினாலே பூமிக்குரிய மேனி மடிந்தது, வானத்திற்குரிய மேனியை பெற்றது. கையை தட்டுங்க. ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரி, ஒரு ஊழியக்காரன் தேவனோடு ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட உடனேயே ஒரு சுய சாயலை வெறுத்து தேவனுடைய சாயலுக்கு நேராய் போகும் பொழுதுதான் அங்கே தன் இனத்தை பெருக்க முடிகிறது. ஒரு அல்லேலூயா. கோபம் வராதவங்க இல்ல. நம்ம என்ன ஜூலியா வச்சிருக்காங்க நம்மள, இல்ல மியூசியத்துல வச்சிருக்காங்க. அப்ப டிராபிக் ஜாம் வரும், அதை பத்தி கவலைப்படாத, அதை சரி கட்டணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுய சாயலை நீ மறைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22, 24 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷனை 20 வந்துகிட்டே இருக்கான். வீட்டுக்கு கிறிஸ்மஸ்க்கு வாரான், சேலை எடுக்காட்டி சண்டைக்கு வாரான், ஏதாச்சும் ஹேண்ட்பேக் வாங்கி தர சண்டைக்கு வாரான். ஒரு சொல்லுங்கம்மா, எனக்கு தொண்டை வலிக்கு, நீங்க மீதிய சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்பப்பம் பிரச்சனை வருது, அப்பப்பம் போராட்டம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, பழைய மனுஷனை களைந்து புதிய மனிதனுடைய சாயல். வேதாகம கல்லூரி கற்றுக் கொடுப்பது எது? எங்கோ சாக்கடையில் கிடந்த, கடைத்தெருவிலே சும்மா நின்ற, ஒன்றும் அறியாமல் உலக வேஷம் போட்டு உலகத்தின் பாரம்பரியத்தின்படி உலகத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்த நம்மை ஆண்டவர் வேறு பிரித்து கரம் பற்றி இரத்தத்தால் கழுவி அபிஷேகித்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிற ஒரு புதிய சாயல். எதற்காக? இனத்தை பெருக்குவதற்கு, ராஜ்யத்தை கட்டுவதற்கு, சபைகளை உயர்த்துவதற்கு, அல்லேலூயா, சாத்தானை சங்காரம் பண்ணுவதற்கு. கையை தட்டி ஆண்டவரை துதிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுயம் மண்ணிலே போட. முதல்ல சொல்ற, கையை பிடிங்க. விதையானது விதைக்கிறவன் கையில அடங்கணும். பக்கத்துல கையை பிடிங்க. விதையானது விதைக்கிறவன் கையில அடைக்கணும். நான் இங்கதான் படுப்பேன், இங்கதான் விதைப்பேன் அப்படின்னா பலன் இல்லை. அவன் பார்த்து நல்ல நிலத்தை கொத்தி அதுக்கு உரம் போட்டு அதை சீர்படுத்தி நிலைப்படுத்தி சமமாக்கி நேராக்கி அந்த இடத்துல போடுறது விவசாயியின் வேலை. அந்த வேலையைத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்து அவர் கரத்திலே கோதுமை மணியாய் வைத்து அவர் நினைத்த இடத்துல, நினைச்ச ஊர்ல, நினைச்ச மண்ணுல உங்களை ஊழியக்காரர்களாக ஓண்டிருக்கிறார். ஏற்ற சமயத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். விவசாயிக்கே தெரியாது எங்கே விதைத்தோம். பல விதைகளை தூவும் பொழுது தலைகீழாய் போட்ட விதை என்றோ ஒரு நாள் தலை நிமிர்ந்து கொண்டு வெளியே வரும். பக்கத்துல கையை பிடிச்ச சொல்லுங்க, தலை குனிந்தீர்களோ, ஊழியம் செய்ய முடியலையோ, கண்ணீர் தடுத்ததோ, அவமானங்கள் தடுத்ததோ, உறவுகள் தடுத்ததோ, சொந்தமே தடுத்ததோ, உங்கள் கணவர் போதகரை தடுத்தாரோ, ஓ உங்களை ஊழியத்துக்கு அழைத்தவர்களை தடுத்தார்களோ, பயப்படாதே, பயப்படாதே. ஏற்ற காலத்திலே சகாயம் செய்கிற தேவனுடைய கரத்திலே நீ ஒரு கோதுமை மணி. கர்த்தருக்கு தெரியும் நீ முளைப்ப, பரமேஸ்வரத்திற்கு மகளாக
பச்சை பசேர்னு வரும் ஒரு அல்லேலூயா. சில நாட்கள் அது கதிர்களை விட்டு ஒன்னத்தான் போட்டமே, அந்த கதிர்களை கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா. பஞ்சாப் கோதுமை என்ன, நமக்கு என்ன ரேஷன் கோதுமையா கர்த்தர் தருவார்? வேதம் சொல்லுகிறது, உச்சிதமான கோதுமையினால் கண்மலை தேறினால் உன்னை திருப்தியாக்குற தேவன். சாயல் நமக்குன்னு ஒரு சென்ம சுவாபங்கள் இருக்கிறது. உங்கள் மனைவிகளை பயன்படுத்துங்கள், உங்கள் கணவர்களுக்கு ஊழியத்திலே ஒத்துழையுங்கள். எனக்கு சுவிசேஷ அழைப்பு, என் கணவருக்கு போதகர் அழைப்பு. நான் கல்யாணம் பண்ணும்போதே சொன்னேன், ஆண்டவரே எனக்கு போதகரே வேண்டாம். அவரவே நீங்க பாக்கீங்க, சண்டை இழுத்து விடுறீங்க. இப்போ எனக்கு போதகரே வேண்டாப்பா, சுவிசேஷ ஊழியத்தை தாங்க. ஆண்டவர் ஏட்டிக்கு முட்டி தான் செய்வார். நீ இப்படியா கேட்குற? உனக்கு போதகரைத்தான் தருவேன் அப்படின்னு போதகரை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் போதகர், நான் சுவிசேஷகி. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒன்றை சொல்லுகிறேன், அவர் அழைப்பு வேற, என்னுடைய அழைப்பு இருந்தாலும் அவருக்கு கொடுத்த திருச்சபையும் நான் கவனிக்கிறேன். அவர் என்னுடைய சுவிசேஷ ஊழியத்தையும் அவர் தாங்கிக் கொள்ளுகிறார். ஊழியம் கர்த்தருடையது, அவயவங்கள் வேறுபட்டிருக்கலாம், ஊழியங்களை செய்கிறவர் ஆவியானவர். ஒத்துழைங்கள். உங்க மனைவிக்கு நல்ல பாட்டு பாட தெரிஞ்சா விடுங்களேன். உனக்கு நல்லாவே பாடத்துல பி சுசிலாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட புள்ள, பாஸ்டர் மாதிரிலாம் பக்கத்துல கைய பிடிங்க. பாத்தியா, இந்த சிஸ்டர் அங்க வாஞ்சி இங்க வாஞ்சி எங்களை கைய பிடிக்க சொல்லுது. விடுங்க. உங்க மனைவிகளை பாட தெரிஞ்சா, என் பையனுக்கு நல்ல மியூசிக் லைன்ல ரொம்ப நேர்த்தியா ரெக்கார்டிங் ஸ்டுடியோலாம் வச்சிருக்காங்க என் பிள்ளைங்க. சொல்ல, மம்மி ஸ்கேலே நிக்க மாட்டுக்கு மம்மி, உங்களுக்கு சுதியே நிக்க மாட்டுக்கு மம்மி. நான் சொல்வேன், ஸ்கேல் நின்னானே நிக்காட்டி என்னடா, நான் நிக்கிறேன் நான் பாரு. ஒரு அல்லேலூயா. ஸ்கேல் நின்னானே நிக்காட்டி என்ன, நான் நிக்கிறேன். நான் பாடும்போது சாத்தான் தலை ஒட்டையணும், அவ்வளவுதான் என்னுடைய டார்கெட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுவான், சுதியே சின்ன மகன் தான் பயங்கர கீபோர்டிஸ்ட், சுதியே நிக்க மாட்டேன்டா. 9 மாசம் வரை உன்னை வயித்துல வச்சு முழங்கால் நின்று துதியா துதிக்க போய்தான் உனக்கு சுதி நின்று இருக்கு. ஒரு அல்லேலூயா. நான் போட்ட விதடா, நீ முளைச்சுக்கிட்டு என்ன சுதி வரலங்கிறியா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுக மகிமையா காதிலே அப்ப மட்டும் செவிடாயிரணும், அப்ப மட்டும் செவிடாயிரணும், எரும மாடா ஆயிரணும். பக்கத்துல கைய கொடுங்க. புருஷன் சொன்னாலும் சரி, பிள்ளைங்க சொன்னாலும் சரி, போதகர் சொன்னாலும் சரி, விசுவாசி சொன்னாலும் சரி, பக்கத்து வீட்டக்கா சொன்னாலும் சரி, பைபிள் ஸ்காலரே சொன்னாலும் சரி, நீ ஊழியத்துக்கு லாயக்கில்லைன்னா அப்ப மட்டும் செவிடா மாறிடணும். நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோதுமை மணி. என் சுய உருவத்தை நான் பூமியில இழந்திருக்கிறேன். ஒரு நாள் மடிந்த நான் மிகுதியான பலனோடு கூட நான் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. கோதுமை மணி மிகுந்த பலனை கொடுக்கணும்னா வீட்டில் ஒரு மூலையில மூட்டையில கட்டி வைக்க கூடாது, மூட்டை பிரிந்து வெளியே வரணும். உங்க அழைப்பை நீங்க வெளியே கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்வது உங்க அழைப்பா? வேலையை முடி, சாப்பாடை செய்யி. பாஸ்டர் ஜான் பாஸ்டர் இன்னைக்கு ஜான்சன் பாஸ்டர் பாஸ்டர் சொன்னாங்க, குடும்பம் முக்கியம். 30 ஆண்டு திருமண வாழ்க்கையிலே எல்லா நாட்கள் ஊழியத்துக்கு போறேன், மணிக்கணக்கா பிரயாணம் செய்கிறேன், மணிக்கணக்கா பிரசங்கம் பண்ணுகிறேன். இதுவரை சர்வெண்டே நான் வைக்கல. அல்லேலூயா. என் கணவருக்கு ஒரு நாளாவது சோறு போடாம விட்டுருக்கிறான். அவர்கிட்ட கேளுங்க, மைக்க வேணா கொடுக்கவா? ஆமான்னு சொல்றத பாரு. அல்லேலூயா. எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு தான் நான் அங்க போவேன். சாக்கு போக்கு சொல்லாத, இது ஒரு பிரச்சனை, ஊழியத்துக்கு தடை, நான் முளைக்கல, பலன் கொடுக்க முடியாது, என்னை இழக்க முடியாது, என்னால இது முடியாது அப்படின்னு நினைக்காத. எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் நான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போவேன். இல்லாட்டி நான் அங்க ஆவியில தங்கு தங்கு தங்குன்னு நிறைஞ்சிட்டு இங்க வரும்போது அவர் டபுள் மடங்கு ஆவியோட நிற்பார். அவர் நிக்கிறது இல்ல, அவர் மாதிரி. அல்லேலூயா. பைய தூக்கி போட்டு போயிராத. வீட்டை போய் பார்த்தா கார்பரேஷன் கூட நல்லா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா.
சுய மகிமை இழந்துட்டோமே கவலையில ஒரு மூலையில மடங்கிறாத. அந்த மேனி கொஞ்சம் மறைக்கப்பட்டிருக்கிறது. மண்ணை முட்டிக்கிட்டு ஒரு நாள் மேலே வரும். அன்றைக்கு கர்த்தரை நீ துதிப்ப. ஆழத்துக்குள்ள போ, வேற போ. மண்ணுல படுக்க மாட்டேன்னு சொல்லாத. மண்ணை முட்டிக்கிட்டு போ, வேறு பாஞ்சு போகட்டும். மண்ணால மூடப்பட்டிரும். திடீரென்று ஒரு நாள் மண்ணு வெடிக்கும். மண்ணுக்குள்ள இருந்து ஒரு சாயல் வெளிப்படும். அதுவே 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 கர்த்தருடைய கரத்திலே இருந்த கோதுமை மணியாகிய நீ. முளைப்பா, மிகுதியான பலனை கொடுப்பா. எல்லாராலும் தூஷிக்கப்பட்டிருக்கிறேன். பெண் பேசுவதா, பெண் செய்வதா? 39 ஆண்டுகளுக்கு மேலாய் ஊழியத்துக்கு வந்தேன். 16 வயதில் எனக்கு ஸ்டேஜில் ஏறதுக்குன்னே சேலை கட்டி விட்டாங்க. அல்லேலியா சொல்லுங்களேன். அப்போ ஊழியத்துக்கு வந்தேன். எந்த போதகரும் ஏற்றுக்கொள்ளல. அன்னைக்கு போதகரை பார்த்தால பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு நம்ம விழுந்துடணும். அப்படிப்பட்ட காலத்தில் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருந்ததுனால இன்னைக்கு கர்த்தர் எடுத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு கோதுமை மணியாக கர்த்தர் மாற்றினார். மண்ணிலே போடப்பட வேண்டும், தன்னை மறைத்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 3:20 சொல்லு, கிறிஸ்துவுடனே கூட நான் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. எடுத்த உடனே செத்த சொன்னேன், நம்ம இல்ல, நம்ம சாகணும். அல்லேலூயா. நமக்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, பிறருடைய உயிர்களை காப்பாற்ற, ஆத்துமாக்களை ஈடேறச் செல்ல, தேவராஜ்யத்தை அடையாளம் காட்ட, தேவராஜ்யத்தை கட்ட உன்னை கருவியாய் மாற்றிருக்கிறாரே. இந்த பாக்கியத்துக்காக கையை தட்டு தட்டு தட்டு. பணக்காரர்கள், சீமான்கள், படித்தவர்கள், பில்லியன்மார்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கும் பொழுது ராஜாதி ராஜாவுக்கு வேலை செய்ய உன்னை என்னை அழைச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. மறைக்கப்பட்ட விதை மடிய வேண்டும். அல்லேலூயா. விதைத்த விதை மடிந்தால் ஒழிய அது உயிர் பெற்று எழ வாய்ப்புகளே இல்லை. வீட்டில் கொடுமையா, பிரச்சனையா, செபிக்க முடியலையா, ஊழியக்காரத்தான் கட்டுனேன். நிறைய பேர் ஊழியக்காரிகள் மீட்டிங்கில் பேசும்போது என் நெஞ்சு மேலே படுத்து அழுத எத்தனையோ போதகர்கள் மனைவிகள். அம்மா, வெளியில் ஒன்று சொல்லுகிறேன், ஊழியக்காரர்களுக்கும் சொல்லவும் முடியாது, சாகவும் முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஊழியக்காரர்களுக்கும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லவும் முடியாது, சாகவும் முடியாது. ஆனா நாம இருக்கிற தேவன் நம்மளை அற்புதமானவர். அல்லேலூயா. அன்று ஒரு நாள் வரும். அல்லேலூயா. அன்று ஒரு நாள் வரும். வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கூறுத்தாம் ஓலை பீடித்து, வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கூறுத்தாம் ஓலை பீடித்து, சிங்காசனம் என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? கைய நல்லா தட்டி. சேனை தலைவராம் இயேசு போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் இவர்கள். சேனை தலைவராம் இயேசு போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஒரு தாலந்தோ, 2 தாலந்தோ, 5 தாலந்தோ உபயோகித்தோர். ஒரு தாலந்தோ, 2 தாலந்தோ, 5 தாலந்தோ உபயோகித்தோர். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? நல்லா தலைவராம் இயேசு போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசு. கரங்களை தட்டி ஆவியில் இறைந்து அழகா. அன்னைக்கு சொல்லுவார்கள்,
யாரையா? வெள்ளங்கியை தரித்திருக்கிற இவர்கள் யார்? தூதன் சொல்லுவான், மிகுந்த உபத்திரவத்திலே மண்ணை முட்டிக்கொண்டு தன் சாயலை இழந்து தேவ சாயலை தரித்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் தான் அங்கே பார். அந்த பாக்கியத்துக்குள்ள எத்தனை பேர் வர விசுவாசிக்கிறீங்க? அந்த பாக்கியத்துக்குள்ள எத்தனை பேர் வர விசுவாசிக்கிறீங்க? கண்டதை காட்சி கொண்டதை கோலம் எப்படியும் வாழலாம் என்பது கிறிஸ்தவம் அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று திருமறை நமக்கு எச்சரிக்கிறது. தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது. வேதாகம கல்லூரி 2 ஆண்டுகள் தான் படித்தேன். நல்ல வசதியான குடும்பத்தில் சாப்பிட்டு வளர்ந்தவா. புளிச்சோறு தான். என்ன சோறு? புளிச்சோறு இல்ல, சத்தமா பேசுங்க. புழு நெளியும், உப்புமாவில் வண்டு ஓடும். அல்லேலூயா. கண்ணை கீழே பார்த்தா சாப்பிட முடியாதுன்னு அந்த கோர்ஸை முடிக்கிறதுக்காக மேலே பார்க்கும், கை கீழே பார்க்கும், எடுத்து சாப்பிடுவேன். அந்த புளிச்சோறும் வண்டு உப்புமாவும் தின்னதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். ஒரு நாள் என் கால் முழுவதும் மூட்டை பூச்சி கடித்து, அப்பெல்லாம் ஸ்பான்சர் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ ரொம்ப லக்ஸரி ஆயிருச்சு. அப்படியே ரத்தமா இருக்கு, போயிடணும். இனி இந்த படிப்பே நமக்கு மூட்டை பூச்சி கடிச்சு இந்த வேதத்தை படிக்கணுமா? ஒரு பரமசிவன் வீட்டில் இருந்து வந்து ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நைட் அப்படியே அழுதுகிட்டே படுத்திருந்தேன். மூட்டை பூச்சி வந்தா நசுக்கவும் மாட்டேன், நாறுமுன்னு தள்ளி 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 விட்டுக்கிட்டே படுத்திருந்தேன். ஒரு புக்கு கையில் கிடைச்சிச்சு. ஹெரலன் பாவோப் என்கிற மிஷனரி தேவ மனுஷன் விசுவாசத்திற்காய் என் சித்திரவதைகள் என்று அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். அதை நான் படித்தேன். அதில் ரஷ்ய சிறையிலே கர்த்தருக்காக அவர் இருக்கும் பொழுது ஒரு செகண்ட்ல 529 மூட்டைப்பூச்சிகளை நசுக்கி அந்த இரத்தத்தை எடுத்து சுவரிலே கர்த்தருடைய வார்த்தையை அவர் எழுதினதாக அந்த புஸ்தகத்திலே வாசித்தேன். தீர்மானம் எடுத்தேன், இந்த வேதாகம கல்லூரியில் படித்து பட்டம் பெறாமல் என் வீட்டுக்கு போக மாட்டேன். கோல்டு மெடலோடு கூட வெளியே வந்தேன். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். பொறாமை அப்பமும் பொறாமை தானே. ஒரு அல்லையா சொல்லு. கிளாஸ்ல இருந்து படிச்சதே இல்லை. ஊழியம் 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 ஊழியம். வெளியே கன்வென்ஷன் போயிட்டே கிடப்பேன். எல்லாரும் சண்டை போட்டாங்க. அது எப்படி பிரேமாவுக்கு மெர்சிக்கு கொடுக்கலாம் பட்டம்? என்னுடைய பிரின்சிபல் அம்மா எல்லாரும் முன்னிலையில் சொன்ன வார்த்தை, அவளுக்கு பட்டம் கொடுக்காட்டிலும், மார்க்கே கொடுக்காட்டிலும், எந்த அதிகாரம் கொடுக்காட்டிலும் அவளை அழைத்த கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பட்டத்துக்காக ஓடாத, பதவிக்காக ஓடாத, புகழ்ச்சிக்காக ஓடாத, மினுக்குக்காக ஓடாத, மேனிக்காக ஓடாத. விசுவாசி சொல்லிட்டானே நான் மூஞ்ச திருப்பிட்டு போகாத. சபையை நடத்தும் போது அவமானங்கள்னால கண்ணீர் வடிச்சிராத. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மரண பரியந்த நடத்துவார். உளிபடாத எந்த கல்லும் சிலையாவது இல்லை. ஊசிபடாத எந்த ஆடையும் அலங்கான ஆடையாய் மாறிவிட முடியாது. காட்டிலே ஒரு ஓரத்திலே இருக்கிற மூங்கிலை வெட்டித்து வந்து அங்கே 5 துளையிட்டு, அல்லேலூயா, தீயிலே சுட்டாலாம். என்ன கவனிங்க, சாப்பாடு வரும். தீயிலே சுட்டாதான் அது புல்லாங்குழல். கர்த்தருடைய கரத்துல நான் ஒரு புல்லாங்குழல். நேரம் அதிகமாயிருச்சு, நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. மரணத்தை சுமந்து தன் இயல்பை முதலிமா இழக்க வேண்டும். சுய ரூபத்தை, சுய விருப்பத்தை, தன் மேனியை இழக்கும் பொழுது ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் வளர வேண்டுமானால் இந்த கோதுமை மண்ணிலே புதைக்கப்பட வேண்டும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கப்படும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்துவிடும். அல்லேலூயா. பழைய ரூபம் எல்லாம் சொல்லுவாங்க. பைபிளை தூக்கிட்ட கோபம் வந்துச்சுன்னா தெரியும்ல, இன்னும் நீ பழைய ஆளுதான். ஒரு அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரனே பொண்டாட்டிக்கு 2 அடி. சோத்திரத்தெல்லாம் ஆண்டு கேட்க மாட்டார் தம்பி. ஐயா பிரதர், ஐயா சொன்னாரு பெண்கள் நிறைய வாய் அடிப்பாங்கன்னு. அவங்களுக்கு இருக்கதே அந்த வாய் ஒண்ணுதான் ஐயா. அதுலயும் பேசாட்டி நாங்க என்ன பண்றது?
இவங்களுக்கு கை டம்மு டம்முன்னு போகுது. எங்களுக்கும் ஆசை தான், அடிக்க முடியுமா? இல்லை. அதனால வாயில் 2 பேச்சு பேசுறோம். யாரோ கை தட்டுறதை பாரு, ஒரு அல்லேலூயா. இல்லை இல்லை, நமக்குன்னு ஒரு வேறுபாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, தன் சுய சரத்தை யாரும் பகைத்ததில்லை. ஒன்றை சொல்லுகிறேன், உங்கள் மனைவிகள் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் ஊழியத்துக்கு ஆசீர்வாதம். அவன் நான் விரட்டும் போது இந்த பிசாசு போகல. என் மனைவி பிரேயர் கனி ஓட்டும் போது ஓடிருச்சே, காரணம் பிரேயர் கனி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரு குத்து நான் நெல்லு அரிசி ஆகணும், அவ்வளவுதான் விஷயம். கையை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. யாரு ஓட்டுனாலும் பிசாசு ஓடுனா நம்ம நடத்துற தேவனுடைய சபைக்கு அது ஆதாயம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு அவ கூப்பிட்டுட்டாள், அவ செஞ்சது இல்லைங்க. ஒரு நாள் உங்க மனைவி ஊருக்கு போயிட்டா, ஆரியபவன் போல இருந்த உங்கள் கிச்சன் நாங்கள் திரும்பி வரும்பொழுது முனியாண்டி விலாசாய் மாறுகிறது. ஏன் இல்லை, ஏன் கேட்கிறேன்? ஆண்களுக்கு உடல் பலம், பெண்களுக்கு மனபலம். கையை தட்டுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை புரிந்து கொண்ட மதிப்பிற்குரிய ஜோசப்பையா நினைச்சாரு, என் பிள்ளைங்க சரத்துல பலனா இருந்தாலும் ஆத்துமாவில பலமுள்ள பிள்ளைங்க, அதை வசனத்துல நான் வளர்த்துட்டேனா. ஓ, ஆம்பளை ஆளுக்கு 98.4 காய்ச்சல் வந்தாலே நம்ம தான் ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போகணும். அது வர்றது. நமக்கு டைஃபாய்டே வந்தாலும் சோறாக்கிடுவோம்ல. ஒரு கையை தட்டுங்க. அல்லேலூயா. அதுதான், இது மண்ணு, இது எலும்பு. பாரியா, அல்லேலூயா. இது மண்ணு. உங்க வீட்டில் போய் அவருக்கு பேரக்கிற மாத்து மண்ணு மண்ணுன்னு கூப்பிட்டாதீங்க. அது வேற உங்க மண்டையை உடைச்சு போடுவார். மண்ணில் ஒரு சொட்டு தண்ணி விழுந்தா எவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க, எவ்வளவு நாள் காத்திருந்தீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாங்க, நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்டார், 1 மணி நேரமாவது ஜெபி. கெஞ்சினார் ஐயா, கெஞ்சினாரு. 12 சீஷர்களை பார்த்து 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாத, குர்ரு 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 கம்ப்ரஸரை ஸ்டார்ட் பண்ண மாதிரி தூக்கம். ஆனா குலம் அழிகிறதே என்று சொன்ன பொழுது 3 நாட்கள் செத்தாலும் சாகிறேன், செத்தாலும் சாகிறேன், செத்தாலும் சாகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாத ஆண். அல்லேலூயா. பாராக்கு சொன்னா, யுத்தத்துக்கு போகும்போது தேபோரா நீயும் கூட வா, எனக்கு பயமா இருக்கு. சில ஆட்கள் பாத்ரூமுக்கு போகும்போது ஒய்ஃபை கூட்டிட்டு தான் இப்பவும் போறாங்க, பயமா இருக்கு. ஏன்னா சொப்பனா, அம்மா சிஸ்டர் நைட்டில் யாரோ கருப்பா அப்படியே போனாங்க. உங்க வீட்டுக்காரர் தான் போயிருப்பாரு, வேற யாருமே இல்லை. திடமான ஒரு மனநிலை. அல்லேலூயா. அத்தனை பேர் ஊழியர் ஒதுக்குப்புறத்திலே வேசியாய் வச்சாரியாய் குடிசையிலே அறிமுகமாகாமல் யாரை பார்த்தால் அவமானத்தால் தலைகுனிந்த ஒரே ஒரு சிங்கிள் பர்சனை கர்த்தர் தேடி வந்தார். அந்த கோதுமை மணி தன் சாயலை இழந்து மண்ணுக்கு ஒப்புக் கொடுத்த பொழுது, மண்ணினுடைய காரியங்கள் மாமிசத்தை ஒப்புக் கொடுத்த பொழுது, சமாரியாவே கையை தட்ட சமாரியாவே கையில. அல்லேலூயா. 10 நாள் கன்வென்ஷன் நடத்தினா கூட சமாரியா வந்திருக்காது. ஒரு பெண்ணு போனா ஒரு சமாரியாவை கொண்டு வந்தாள். அது ஒரு கோதுமை மணி. எஸ்தர் சாக துணிந்த ஒரு கோதுமை மணியாய் தன்னுடைய நிலைமை, பெருமை, புகழ்ச்சி, மேன்மை, அரசி என்ற ஸ்தானம் எல்லாத்தையும் மண்ணுக்குள்ள புதைச்சி, என்னால் என் உயிர்கள், என் இனம் பெருக வேண்டும் என்று அந்த அரண்மனைக்குள்ளே சாக துணிந்ததினாலே அவள் இனம் இன்றும் வாழுகிறதே. அர்ப்பணிப்பு என்பது கர்த்தர் கொடுக்கிற ஈவுங்க. பக்கத்துல கையப்பிடி சொல்லுங்க. முதல்ல அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். ஊழியத்துல பிரதிஷ்டை ரொம்ப முக்கியம். நாங்க படிச்ச காலத்துல நைட்டு தூங்கும் போது தான் கொண்டையவே அவுக்கணும். அல்லேலூயா. வெள்ளச்சிலையை தவிர கலர் சிலையை கண்டக்கூடாது. காலு கேட்டுக்கு கீழே தெரிஞ்சிடக்கூடாது, அவ்வளவு பெரிய கேட்டு. இப்போ காலில் உடம்பே தெரியல கேட்டு. காலங்கள் மாறிவிட்டது.
மனிதர்கள் சத்தியம் எல்லாம் மாறிட்டு பரமசிவத்தின் மகளாகிய நான் சொல்லுகிறேன், முக்காலத்திலும் மாறாத வேத எழுத்துக்களை கற்றுக்கொண்டு வந்திருக்கிற நீங்கள், காலம் மாறலாம், வேஷங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீ படிக்கிற இந்த வேத புஸ்தகம் ஒரு நாளும் மாறாது மாறாது மாறாது. இந்த விதையை அழிக்க எத்தனையோ பேர் எத்தனித்தார்கள். எத்தனித்தவர்கள் எல்லாம் கல்லறைக்குள் போனார்கள். கல்லறைக்குள் போக வேண்டிய இந்த கோதுமை எல்லாம் இன்றைக்கும் எல்லாருடைய கையிலும் இருக்கிறதென்றா. ஜீவனுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் பூரண பலனை பெறும்படிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். காலம் கடைசியாயிருச்சு. இஸ்ரேல்ல யுத்தம் வந்துருச்சு. அடையாளம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு. தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் 99% நிறைவேற ஆயிற்று. நீங்கள், நான் எனக்கு ஒரு வசனத்தை படித்தேன், உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கை. அது என் இருதயத்தை ரொம்ப பாதிப்படைய வச்சது. திரும்ப திரும்ப பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன வார்த்தையை நேற்று ராத்திரியில் இருந்து என் மனநிலையில் போட்டேன். உபதேசத்தை குறித்தும் அல்ல, உன்னை குறித்தும், நீ சொல்லுகிற உபதேசத்தை குறித்தும். நீ சொல்லிடலாம், நான் ஜெபிக்கிறேன் சொல்லிட்டு ஜெபிக்காம இருந்தா நீ கள்ளவதேசி. பரிசுத்தமாய் வாழ் என்று உனக்கு சொல்லிவிட்டு பரிசுத்தமா நீ வாழாட்டி கள்ளவதேசி. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. தூங்காதே என்று சொல்லிவிட்டு நீ தூங்கினால் கள்ள போதகன். எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. உனக்கு இல்லடி ஊருக்கு உபதேசம் இல்லை, இது உனக்கு தாண்டி அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. உன்னை குறித்தும் வேதாகம கல்லூரி மாணவிகளே, மாணவர்களே, தேவ மனிதர்களே, போதகர்களே, இன்க்ளூடிங் மீ, நான் என்னை சேர்த்து சொல்லுகிறேன். பேசுற நானும் ஜாக்கிரதை, பேசப்படுகிற வார்த்தையும் ஜாக்கிரதை. கைகளை தட்டி ஆண்டரை துதிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டு. ரூத்து ஒரு கோதுமை மணி. ரூத்து வந்து பெரிய பெந்தெக்கோஸ்தேக்காரி அல்ல, பெரிய போதகருடைய மனைவி அல்ல, போதகருடைய மகள் அல்ல. அல்லேலூயா. மோவாபு தேசத்திலே அருவருக்கப்பட்டவள் நகோமியின் மருமகளாய் வந்தாள். 7 காரியத்தை உறுதியாய் இந்த கோதுமை மணி எடுத்தது. 1, அல்லேலூயா, நீர் போகும் இடத்திற்கு, ஆட்டுக்குட்டியானவர் போன இடத்துக்கு நம்மளும் போக துணியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கிற. நீங்க போகிற இடத்திற்கு நானும் வருவேன். அந்த அம்மா லண்டனுக்கா போகுது? இல்ல, ஊரும் தெரியாது, உலகமும் தெரியாது. பக்கத்துல கையை பிடிச்சவங்க உங்க மாமியார்ட்ட போய் கையை பிடிங்க, சீக்கிரம் நான் முடிக்க போறேன். வீட்டுக்கு நேரா போய், மாமியார் எத்தனை பேருக்கு இருக்காங்க? இல்லாட்டி கூட போட்டு தள்ளிருக்கீங்க போல. கையை தூக்கி காட்டுங்க. போனவன அத்தை சொல்லுங்க, நீங்கள் போகும் இடத்திற்கு. என்னடா மாரநாதா பைபிள் காலேஜ் இன்னைக்கு மீட்டிங் சக்சஸ். ஒரு அல்லேலூயா. பெரிய ஒரு சேஞ்ச். மறுரூபம் மருமக அடைஞ்சிட்டா. பாஸ்டர் மகன் கிட்ட போவார், பாஸ்டர் என் மகனே உன் பொண்டாட்டி இன்னைக்கு மாறிட்டாடா, நீ போகும் இடத்திற்கு நானும் வருகிறேன். எனக்கு ஊழியம் செய்கிறவன் என்னோடு கூடயே இருப்பான். தேவனுக்கு ஊழியம் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னே வராதவன் எனக்கு சீஷனும் அல்ல, சீசியும் அல்ல. கையை தூக்குங்க, கையை தட்டுங்க. 2வது சொல்லுகிறாள், நீர் தங்கும், நீர் எங்க போனாலும் அங்க வருவேன். நீர் தங்குற இடத்துல, சத்தமா சொல்லுங்க, நீர் தங்குற இடத்துல. நான் இந்த பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நகோமி ஷூட் ரூம்ல தங்க போகுது. இந்த அம்மா தங்கும் இல்லையா? சொல்லுங்க. கல்யாணம் முடிக்கும் போதே அம்மாட்ட சொல்லுவேன், மாமியார் இல்லாத வீடா, நாத்தனார் இல்லாத வீடா, பாஸ்டரும் சபை ரொம்ப பெருக்கமா இருக்கணும். போனவன மைக்க பிடிச்சி பாஸ்டர் அம்மா கெட்டப்பில் இருக்க நினப்பு பொழப்ப கெடுத்துச்சான். பேசுறது பெருமை, மேய்க்கிறது எருமை. நான் சைக்கிள்ல தான் வாழ்க்கையை தொடங்கினேன். ஒரு அல்லையா சொல்லுங்க. சைக்கிள் எனக்கு உட்காரவே தெரியாது. எங்கடா தொல்லியா இருப்பேன். தொம்முன்னு கீழே போட்டுருவார். நல்ல ஓட்டுநர், விவேகமானவர். சைக்கிளில் தான் எங்கள் வாழ்க்கை தொடங்குச்சு.
கார்ல போக ஒரு நாள் நான் ஆசைப்பட்டதில்ல, பெரிய இடத்துல தங்க ஆசைப்பட்டதில்ல, நல்ல செருப்பு போட ஆசைப்பட்டதில்ல, நல்ல ஹேண்ட்பேக் வைக்க ஆசைப்பட்டதில்ல, நல்ல சேலை கட்ட நான் ஆசைப்பட்டதில்லை ஊழியத்துக்கு வந்த பின்பு. ஆனா கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் என் காலில் கிடக்கிற செருப்பெல்லாம் 3500 ரூபா 2500 நான் வாங்கல, தேவ பிள்ளைங்க வாங்கியிருக்காங்க. 100 ரூபா ஹேண்ட்பேக்கு கூட என்னால் வாங்க முடியா இருந்துச்சு. நான் வைக்கிற ஹேண்ட்பேக் எல்லாம் ஃபாரின் ஹேண்ட்பேக், நான் வாங்கலை, ஃபாரினுக்கும் போகலை. வரும் நம்ம கர்த்தருக்காய் நம்ம மேனியை இழக்கும் பொழுது. அல்லேலூயா. நீர் போகும் இடத்திலே, நீர் தங்கும் இடத்திலே, உம் ஜனம் என் ஜனம் உன் தேவன். 7 விதமான பூரண அர்ப்பணிப்பை ருத்தாய கோதுமை மணி அந்த பரதேசி வீட்டிலே அவள் நின்று நிறுத்தினதினாலே தான் வேசியாவுடைய இடத்திலே இடம் பெற்றாள். கவலைகள், வேதனைகள், துக்கங்கள் எந்த இடத்துல இருக்கோ நின்னு சாதிங்க. கர்த்தர் உங்களுக்கு தேவனுடைய பாத்திரத்துல, தேவனுடைய பகுதியில, தேவனுடைய புத்தகத்துல உங்க பேரை எழுதுவாரு. கேத்ரின் குல்மன் சொல்லுகிறார்கள், ஆண்டவருக்கு தங்க பாத்திரம் வேண்டாம், வெள்ளி பாத்திரம் வேண்டாம், தன்னைத்தான் ஒப்பு கொடுக்கிற பூரண மனசுள்ள ஒரு பாத்திரத்தை தான் கர்த்தர் தேடுகிறார் என்று. அது நீயா இருக்கலாமே, நீயா இருக்கலாமே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மதர் தெரசா, கொல்கத்தாவிலே வாழ்ந்த மதர் தெரசா ஒரு கோதுமை மணி. ஆமென், ஆமென். கல்யாணம் முடிக்காமல் பிள்ளை பெறாமல் ஒரு கன்னியா ஸ்திரீ உடுப்பு போட கட்ட உடுப்பு தான் தெரியும், சேலை கட்டினார்கள். எதற்காக? சேலை முந்தானையிலே பாமர ஜனங்களுக்கும் ஏழை ஜனங்களுக்கும், தேவ சாயலில் உடைய பரதேசிகளுக்கும் ஏழைகளுக்கும் குஷ்டரோகிகளுக்கும் தன் சேலை முந்தானையிலே சோறு வாங்க சேலை கட்டினார். நம்ம அழுக்கா ஒரு விசுவாசி வந்தா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றோம், பணக்கார அம்மா வந்தா ஒரு 10 நிமிஷம் கை அங்கேயே இருக்கு. எல்லாம் திரும்பி பாருங்க. அந்த சுய மகிமையெல்லாம் இழங்க, அந்த மேனியெல்லாம் இழங்க. ஒரு அல்லேலூயா. ஒரே அம்மா தான் கை தட்டுது, வேற அம்மாவுக்கெல்லாம் கையே இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. மதர் தெரசாவை உலகம் போற்றுகிறது என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாகா பழங்குடியிலே ஒரு மனிதன் கோதுமை மணியாய் செத்தான். அங்கே மிஷனரிகள் போய் தேவனுடைய வார்த்தை விதைத்த பொழுது நாகாவுடைய தலைவன் கர்த்தரை ஏற்றதினால் அந்த ஊர்ல இருந்த அரசன் அவனை கொலை செய்ய நினைத்தான். 2 பிள்ளைகளையும் கண்ணெதிரே கொண்டான். முதலில் பிள்ளையாகிய கோதுமை மணி நிலத்திலே மடிந்தது. அப்பொழுதும் அமைதியாய் நின்றான். மனைவியையும் கொன்றார்கள். கோதுமை மணி அமைதியாக இருந்தது. அப்பொழுதுதான் பாடினான், சிலுவை என் முன்னே. எல்லாம் எந்திரிச்சு நிக்கலாம். உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். என்ன பாருங்க, கண்ணை முடுங்க தயவு செய்து. ஊழியக்காரிங்க தானே, வேடிக்கை பார்க்கிற எல்லாரும் இந்த உலகத்திலே தான் இருப்போம். உலகம் என் முன் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன வந்தாலும் ஓகே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். எல்லாரும் சத்தமா, அப்பா உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். ஒரு வாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா,
தருகிறேன் உம் கரத்தில். சொல்லுங்க, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கரத்தில் என்னை தருகிறேன். எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. தேவன் தம்முடைய ஊழியத்தை, தேவ ராஜரீக பணியை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை உருவாக்கும் ஐயா. தேவனுடைய சேவையா, தேவனுடைய கோதுமை மணியா போ, நிலத்தலை விழுவதற்கு போ மகளே போ. தடுமாறி போனாயோ, தாங்குவதற்கு ஆள் இல்லையோ, உன் தாளந்துகளை தட்டி கொடுக்க ஆள் இல்லைன்னு கவலைப்படாத. முழங்காலிலே செத்தாலும் சாகிறே. அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்களை அழைத்தவரை நேசிங்க, உங்களை அழைத்த அபிஷேகத்தை நேசிங்க. அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும், எங்கெங்க போகணும் நடத்தும். எங்கெல்லாம் நீ விதைக்கப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் விதைக்கப்படுவாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ராஜரீக மகிமையின் பணிக்காக பெண்ணே சத்தமிட்டு கூப்பிடு, ராஜா உன் நடுவில் பெரியவராயிருப்பார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே சில நிமிடங்கள் எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி தேவனை நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு அர்ப்பணிங்க. கோதுமை மணியை போல நானும் செத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும், அநேக விதைகளை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஒரு அடையாளத்தோடு கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி சில நிமிடங்கள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Glory to Lord. ஹல்லேலூயா. ஒரு சவாலை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு வந்த இந்த கூடுகை உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சவாலாய் இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த வேதாகம கல்லூரியில் பல பட்டங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் தேவன் இந்த நிமிஷத்திலே நமக்கு தரக்கூடிய அநேக அடையாளங்கள் உண்டு. Praise God. Hallelujah. கூனியா வந்தா, ஆபிரகாமின் குமாரத்தி என்று பட்டம் கொடுத்தா, பாதத்தில் உட்கார்ந்தா, நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள் என்று ஒரு பட்டம் கொடுத்து அனுப்பினார். இன்றைக்கு பலதரப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறீர்கள். தேவனே உங்களுக்கு நல்ல ஒரு அடையாளத்தை கொடுத்து ஊழியங்களை பயன்படுத்த போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரீகாராபா சாந்தாரா தீகாபாராபா. Glory mighty Lord in the name of Jesus. Hallelujah, hallelujah. வல்லமையின் கர்த்தர், வல்லமையின் பராக்கிரமம் நிறைந்தவர். ஓ, இந்த இடம் முழுவதுமாய் நீ நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை தந்து தேவன் எங்களோடு பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.